இந்தம்மா. ஆண்டி என்னது? கொசுவத்தி ஏத்தி வச்சிட்டு இருக்கேன் மாப்ள. நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த வீட்ல எந்த புகையும் போடாதீங்கன்னு. எதுக்கு இதை வச்சு கொளுத்திட்டு இருக்கீங்க? முதல்ல தூக்கி கொண்டு வெளில போடுங்க. என்னங்க நீங்க ஒரேடியா பண்றீங்க? புரியாம பேசாத நிர்மலா. இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கொசுவர்த்தியால என்ன வந்துட போகுது சந்தோஷ்? அதானே, என்ன தீப்பிடிக்கிற பொருளையா வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள? இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம மாதிரி கிடையாது. எல்லா விஷயத்திலும் குவாலிட்டி பார்ப்பாங்க. நீங்க போடுற இந்த புகையால இங்க உள்ள பொருள்கள்ல ஏதாவது உள்ள குவாலிட்டி குறைஞ்சா கூட எல்லாத்தையும் டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ, இது வேறயா? ஆமா, நான் எல்லா ஆங்கிள்லையும் விஷயங்களை திங்க் பண்றதால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. சாரி ஆண்டி, கொஞ்ச நாளைக்கு நீங்க கொசுக்கடியை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அட என்ன மாப்ள நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. மனுஷால எல்லாம் நல்லா கை காலை நீட்டி படுக்க முடியல, நடக்க முடியல. முதல்ல இதெல்லாத்தையும் வெளியே அனுப்புற வழிய பாருங்க. ஓகே ஓகே. என்ன கருமம் இது? இதெல்லாத்தையும் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறீங்க. ஆண்டி, இதெல்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. ஒரு கலைக்கண்ணோட பார்க்கணும். இப்ப நீங்க ரோம், ஜெர்மன், பாரிஸ் இந்த மாதிரி நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைகளை பெரிய பெரிய சைஸ்ல தெருவுல எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கலைக்கண்ணோட பார்க்க வேண்டிய பொருள் இது. கேமரா எதுக்குங்க? இந்த வீட்டுல ஒரே தொல்லையா போச்சு. கேமரா எதுக்கு, கேரம் போர்டு எதுக்குன்னு. வயசாயிருச்சுல, கேமராவோட பர்பஸ் என்னன்னு தெரியாதா? போட்டோ எடுக்க போறீங்களா? ஆடேப்பா, பிரில்லியண்டா இருக்கே. எப்படி கண்டுபிடிச்சா? என்ன சந்தோஷ் திடீர்னு? அதானே பார்த்தேன். என்னடா கீஸ் மாஸ்டர் இவ்வளவு நேரம் பேசாம இருக்காரு? இருக்கட்டும் மாப்ள, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் போட்டால் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது எப்படி? இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நெட்டில் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் ஃபாரின் ஆர்டர்ஸ் நிறைய வந்து குவியும். அதுக்கு தான். பரவாயில்ல, அப்பப்போ நல்ல ஐடியாவும் பண்ணுறீங்க. அடே அப்பா, திடீர்னு என்ன அப்ரிஷியேட் பண்ணுறேன். பரவாயில்ல, உனக்கு தலையில் மூளை இருக்கு. என்னங்க, என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். ஒன்று சரி, இப்படி வா. என்னங்க, இந்தாங்க. அங்கே இல்லை, இந்த சிலையை எடுத்து உன் கையில் வச்சுக்கோ. கொஞ்சம் அப்படியே இரு, அப்படியே இரு. ஓகே, அப்படியே பொசிஷன் ரெடி. அது அப்படியே வச்சுக்கோ. ஆண்டி, நீ கொஞ்சம். ஐயோ, இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, வாங்க. என்னவோ சொன்ன கேட்க மாட்டேங்கிறார். அந்த புள்ளையார் சிலை எடுத்துக்கங்க. அப்படி ஸ்டைலா வச்சுக்கோங்க. இப்படியா? அப்படிதான். ஓகே. கொஞ்சம் ரெடி. ரெடி ரெடி ஆண்டி. அப்படியே வச்சிருங்க. நீங்க போய் உட்காருங்க. நீங்க வாங்க. நீங்க தான் ஃபைனான்ஸ். அங்க வேண்டாம், அப்படி நில்லுங்க. அந்த சிலை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்படிதான். ஓகே, கொஞ்சம் அப்படி. ரெடி? ஓகே, ரெடி. ஏங்க, உங்களுக்கு கரெக்ட்டா போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன எப்படி கேட்ட? என்னோட ஹாபியா தானே. வேண்டாம் நிர்மலா, இப்படிலாம் கேட்காத. அப்புறம் ஏதாவது இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபிக் மேகசினுக்காக நான் போட்டோ எடுத்தேன்லாம் சொல்லுவார். எக்ஸாக்ட்லி. ஒரு தடவை யுனெஸ்கோ அமைப்புல ஒரு காம்படிஷன் நடந்தது. அதுல நான் எடுத்த போட்டோக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சி. நான் சொல்லல. என்ன எப்படி சிரிக்கிறீங்க? உங்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லக்கூடாது போல இருக்க. சரி, ஓகே. அப்பப்பப்பு என்ன?
குழந்தைய கூட்டிட்டு கொஞ்சம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடும். சரிப்பா. ஹலோ? என்ன செல்லம்? வா ராஜா, நம்ம போலாம். போயிட்டு வராதே. என்ன சாரா, நான் உள்ள வரேன், வெளியே கிளம்பிட்டு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், உடனே வந்துருவோம். உட்காருங்க. ஏன் நீயும் கூட வர வேண்டியதானே? அது சரி, நீங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மோட்டர் பைக்கில் டர்ன்னு போயிடுவீங்க. நான் எங்க இருந்து வர்றது? பரவாயில்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க நீ. அடே அப்பா முட்டைக்கண்ணா, எனக்கு இதுவும் தெரியும், இதுக்கு மேலையும் தெரியும்டா. என்னடா? அவருக்கு வந்த லெட்டர் ஏதோ கேன்சல் ஆகுதுன்னு எழுதியிருக்காங்க. என்னடா எழுதிருக்கு? டேய், என்னதான்டா எழுதிருக்கு? சொல்லி தொலையேண்டா. சந்தோஷ் ஏதோ ஒரு கம்பெனியோட பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அங்கேன்னு வந்திருக்கு லெட்டர். அவங்களுக்கு இந்த பொருள்லாம் வேண்டாமா, ஆர்டர் கேன்சல் பண்றாங்க. ஏன்டா? அவங்க சொல்லி தானே எல்லாத்தையும் செஞ்சாரு. என்னடா அது அநியாயமா இருக்கு? எதுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க? இவர் கோட் பண்ணிருக்கிற ரேட்டை விட சைனால இருந்து ஏதோ ஒரு கம்பெனி கம்மியான ரேட் கோட் பண்ணிருக்கானா, அதனால அவங்களுக்கு போதும் ஆர்டர், அதான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிருக்கானா. ஓகே, keep it. என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? செல்வம், ஏதாவது சொதப்பிட்டியா? என்னது புது ஆர்டரா? இதெல்லாம் நம்ம இப்ப சப்ளை பண்ண முடியாது. முதல்ல இதை படிச்சு பாருங்க. என்ன இடியட் இப்படி எழுதியிருக்கான்? ஹலோ ஹலோ மிஸ்டர் தாமஸ். எஸ் ஸ்பீக்கிங். நான் சென்னையிலேருந்து சந்தோஷ் பேசுறேங்க. என்ன நான்சென்ஸ் இது? என்னோட கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் லெட்டர் அனுப்பியிருக்கீங்க. எஸ், നമ്മുടെ ഫോറിൻ ഏജന്റ് നിങ്ങളുടെ ഓർഡർ ക്യാൻസൽ ചെയ്യാൻ പറഞ്ഞു. ജസ്റ്റ് ലൈക്ക് ദാറ്റ് ഇത് ക്യാൻസൽ சொல்றதுக்கு இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா? இது பிசினஸ் மேன். ஆஃப் கோர்ஸ் ഞാൻ മറുത്തു പറയില്ല. எதுக்காக നിങ്ങളുടെ ഓർഡർ ക്യാൻസൽனு விவரமாயிட்டு லெட்டர்ல எழுதிருக்கேனே? என்ன மண்ணாங்கட்டி எழுதிருக்காதுல? லுக் மிஸ்டர் சந்தோஷ், നിങ്ങളെ விட சீப்பாயிட்டு சைனா பார்ட்டி சப்ளை ചെയ്യുന്നുണ്ട്. சோ தே அக்செப்டட் தேர் ஆர்டர். அப்போ 2 lakhs rupees போட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கானா முட்டாள? இந்த பாருங்க, இந்த பொருளெல்லாம் வச்சு நான் என்னங்க பண்றது? இட்ஸ் none of my business. It is your problem. அத அப்படி சொல்ல முடியும்? நம்ம 2 பேருக்கு இடையில கான்ட்ராக்ட் இருக்கு, 2 பேருமே சைன் பண்ணிருக்கோம். நான் என் லாயரை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறம் கோர்ட்டுக்கு போவேன். 25 lakhs காம்பன்சேஷன் தர வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மிஸ்டர் சந்தோஷ். ஏன் ஆகாது? கான்ட்ராக்ட் தெளிவா படிச்சு பாருங்க. நீங்களுடைய சரக்கு ஃபாரின் ஏஜென்ட் ரிசீவ் பண்ற வரைக்கும் அதை நீங்களுடைய சரக்கா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆ பீரியட்ல ஏற்படுற சேஞ்சஸ் எதுவும் அவங்கள பாதிக்காதபடின்னு கான்ட்ராக்ட்ல தெளிவா இருக்கே. அப்புறம் நீங்களுடைய கம்பெனி இன்னும் ரெஜிஸ்டர் செய்துட்டில்ல. நீங்களுடைய பொருட்களை எந்த மூலியமாயிட்டு தான் அனுப்புறதா இருக்கீங்க. ஸோ முதல்ல கேஸ் போடுற உரிமையே நீங்களுக்கு கிடையாது. அப்படியே கேஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் சார்பா நான் தான் கேஸ் போடணும். பட் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பாவி, அப்செட் ஆகாதீங்க மிஸ்டர் சந்தோஷ். பொருளை எல்லாம் சேஃப்டி ஆயிட்டு வைங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. வேற எந்தெങ്കിലും பார்ட்டி இதே மாதிரி கேட்டா அவங்க கிட்ட இதை விற்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா லோக்கல் மார்க்கெட்ல கிடைச்ச விலைக்கு தள்ளி விட்டுருங்க. எனக்கே அட்வைஸ் பண்றியா? யூச்சி ஆறு சீட் பண்ணா புரியாம பேசாதீங்க. ஒருவேளை நீங்களுடைய ஆர்டர் ஓகே இருந்தா நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கலாமே. ரிஜெக்ட் ஆனது நீங்களுடைய பேட் லக். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அப்புறம் கேஸ் போடுறேன் அது இதுன்னு மேற்கொண்டு முட்டாள்தனமா பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே மாப்ள, என்னாச்சு? என்ன சொல்றாங்க? கேஸ் கூட போட முடியாது போல இருக்க. என்னடா சொல்வது? தலையில இடி விழுந்த மாதிரி என்னென்னமோ நடக்குது. இதுல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. அவங்க கூட சண்டை போடுறதோ இல்லை அவன் மேல கேஸ் போடுறதோ நமக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். இதுல இருந்து இப்ப நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று வேணா பண்ணலாம். இந்த பொருள் எல்லாம் எந்த கடையில் வாங்கினாரோ அங்கேயே போய் ஏதாவது கொஞ்சம் விலையை குறைச்சிக்கிட்டு அவனே திருப்பி எடுத்துப்பானான்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அவ்வளவுதான் பண்ண முடியும். மாப்ள, முதல்ல அந்த கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க.
ஃபோன் பண்ணுங்க. ஹலோ சார், நான் சந்தோஷ் பேசுகிறேன். சொல்லுங்க சார். என்ன சார், மேற்கொண்டு ஏதாவது ஆர்டருங்களா? இல்லை சார், நான் பிடிச்சிருந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அடடே, ஏன் சார்? என்னமோ தெரியல, அவங்க அனாவசியமான ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சார், நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் என்ன சார் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எடுத்த பாருங்க திங்ஸ், அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியுமா? சாரி சார், அதெல்லாம் முடியவே முடியாது. சான்ஸே கிடையாது சார். ப்ளீஸ் சார். இதை பாருங்க, பல முறை எங்க கண்டிஷனை சொல்லியாச்சு சார். எக்காரணத்தை கொண்டும் சரக்கு வாபஸ் வாங்க மாட்டோம்னு சொல்லி தானே கொடுத்தோம். சார் ப்ளீஸ் சார், என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இதை பாருங்க, இது பிசினஸ். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்குலாம் எங்க இடம் கிடையாது. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க சார். ப்ளீஸ் சார். யோ, அதான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்க. சந்தோஷ், சந்தோஷ் கொடுங்க சார். நான் செல்வம் பேசுறேன், சந்தோஷோட பிரதர் இல்ல. அன்னைக்கு கூட கடைக்கு வந்திருந்தேன்ல. ஆமா, ஒரு சின்ன ப்ராப்ளம். இந்த ஆர்டர் கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்களே எதிர்பார்க்கல. இருக்கட்டுங்க, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இல்ல, நீங்க பொறுப்புன்னு நான் சொல்ல வரல சார். இன்ஃபேக்ட் தொடர்ந்து உங்க கூட பிசினஸ் பண்ணலாங்கிற ஐடியால தான் இருக்கோம். இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லை சார். கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம் சார். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். வேணும்னா நீங்க ஒரு 10,000 20,000 நஷ்ட ஈடா வாங்கிக்கங்க சார். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அவர் சொன்னாருன்னு அங்கங்க இருந்து பொருள் எல்லாம் வர வச்சு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வாபஸ் வாங்கி நாங்க என்ன பண்றது? சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. இதை பாருங்க, மரியாதையை 1.5 லட்ச ரூபாய் பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள செட்டில் பண்ணுங்க. இல்லைன்னா நான் போலீஸ் போவேன். சார் என்ன சார், இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லு. ஹலோ, இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்ல. போன் வை முதல்ல. ஏய், என்னடா சொல்றாங்க? வாங்கின பொருளெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்களா? மீதி 1.5 லட்ச ரூபாய் பணத்தை இன்னும் ஒரு வாரத்துல கட்டலனா போலீஸ்க்கு போகும். மகமாயி, இப்படி இவ்ளோ பெரிய கல்லை தூக்கி எங்க தலைமையில போட்டுட்டியே. 2 லட்சம் ரூபாய் நான் எங்க போவேன், எப்படி சமாளிப்பேன்? எனக்கு உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேளுங்க. எனக்கு உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேளுங்க. ஹலோ ஹலோ, சந்தோஷ் பேசுறேன். ஹாய் சந்தோஷ் டியர், நான் தான்ப்பா உன் சித்தி பேசுறேன். எப்படிப்பா இருக்க? அப்பா இல்லைங்களா? ஐயோ, அப்பா இல்லையேப்பா, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு. எங்க போயிட்டாரு? சிங்கப்பூர் போயிருக்காரு. வர கொஞ்ச நாள் ஆகும். ஏதாவது பிரச்சனையா? ஆமா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. எவ்வளோப்பா வேணும்? 2 லட்ச ரூபா தேவைப்படுது. ஐயோ சாரிப்பா, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே. இட்ஸ் ஓகே சித்தி. அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேப்பா, பாய். என்னவா? அப்பா சிங்கப்பூர் போயிட்டாராம். சித்திக்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையா? அந்த ஆளு சிங்கப்பூர் போய் கிழிச்சாராக்கும். சும்மா வெத்து வெட்டு. அவளு சும்மா போய் சொல்றாளாக்கும். இருக்கும் இருக்கும். கல்யாணமா இது வரைக்கும் என்ன வந்து அவங்க வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போலியே. எல்லாம் ஃப்ராடுங்க. ஏமாந்துட்டோம்டா. ஆளை பார்த்து பௌஷ பார்த்து அறகுறையா விசாரிச்சு நல்லா ஏமாந்துட்டோம். உன்னை பாழுங்க இடத்துல தள்ளிட்டு இப்ப நாங்களும் சேர்ந்துல முடிச்சுக்கிட்டு இருக்கோம். மா ப்ளீஸ்மா, இப்படி ஆளுக்கு மத்தவங்க மேல குத்த சொல்றதுல அர்த்தமே இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கமோ அவ்வளவு தூரம் நல்லது. இப்ப என்னடா பண்றது? போலீஸ் வீட்டுக்கு வர அளவுக்கு நிலைமை மோசம் ஆகிறதுக்கு முன்னாடி யார் கையில கையிலாவது விழுந்தாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். அண்ணே, பாலு சார் கேட்பமா? சேச்சே, அவர்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாப்பா, அசிங்கம். இல்ல அத்த, அவசரத்துக்கு வேற எங்க போய் கேக்குறது? இத பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, அவசரப்படாத. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையை தான் நாம வச்சுக்கணும். சரிம்மா, இப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட் எங்க இருந்து ஏற்பாடு பண்றது? எல்லாம் நம்ம தலை எழுத்துடா. சரி சரி விடுங்க, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. பேசாம வீட்டோட இருக்கட்டும்னு சோத்த போட்டு வச்சிருக்காம இந்த மனுஷன் பேச்சை கேட்டு நாம பண்ணதெல்லாம் தப்பா போச்சுடா. நம்மள என்னமோ லூசு மாதிரியும் இவர் மட்டும் தான் அறிவாளி மாதிரி பேசிட்டு திரிஞ்சாரு. இப்பெல்லாம் தெரியுது இவர் எதுக்குமே லாக்கி இல்லன்னு. பாரு எப்படி உம்முன்னு இருக்காருன்னு. எவ்வளவு தூரத்துக்கு வாய் அடிச்சிட்டு இருந்தாரு. நம்ம செல்வம் ஏதாவது சொல்லிட்டான்னா அவனை கிண்டல் பண்ணி வாயை அடைச்சிருது. ஏன் சந்தோஷ், அட்லீஸ்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்திலாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாமா? படிச்சவர் தானே நீங்க.
அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு லாயரையோ ஆடிட்டரையோ கன்சல்ட் பண்ணுங்க நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், அதையும் செய்யல. இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. ஏப்பா சந்தோஷம், ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது 4 பேரை கேட்டு தாப்பா செய்யணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும். நல்லா சொல்லு கிழவி. இந்தப்பா சந்தோஷம், ஏட்டு படிப்பு படிச்சா மட்டும் போராது, அனுபவ படிப்பும் வேணும். அதை சொன்னாலும் கிண்டல் பண்ணுவ. இப்ப பாரு 4 பேர் சொல்லி சிரிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சுல்ல. சரி விடுங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும். நான் போறேன். கிளவி சரவ கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். சரி. ஏங்க இந்த நிலைமையில நான் ஹாஸ்பிட்டல் போகணுமா? சொன்னதை செய் போதும். இந்தம்மா சரோ, நாம புறப்படலாம். அப்புறம் அவன் வந்து ஏதாவது பேசுவான். கிளம்பு. ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு.